ஸ்டாலின் பத்தி உங்க கருத்து என்ன? சாலைன்னா அவருக்கு தான் இவ்வளவு நாளா போட்டோம். அவரு என்னட்ட கேசிட்டாரு ஒண்ணுங்கல. இதெல்லாம் பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு தற்கூரி, அவருக்கு அரசியல் பத்தி தெரியாதுன்றாரு இல்லையா? ஓகேதான், கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் கத்துக்குவாரு தான். கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்க வேண்டியதான். எல்லாம் வர சொல்லவே கத்துன்னு வந்தாங்க. ஸ்டாலின்னா அவங்க அப்பா கூடயே இருந்தாரு. எல்லாம் தத்து மொழி தெரியும் அவருக்கு. கத்துனாங்க. அம்மா எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. அம்மாவுக்கு தெரியும் எல்லாம். விஜய்க்கு தெரியாதுதான் ஆட்சி பத்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாருல கூட வந்து எல்லாம். 2026 யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? சரி விஜய் கூட்டாருன்னா விஜய்க்கு போட்டுடுறான். இப்ப என்ன போட்டேன்? நீங்க முதல் ஓட்டு போட்டு அவங்க சிஎம் வந்து அப்புறம் தான் கொடுப்பாங்க. சரி போடுறோம் விஜய்க்கு தான். சரி விஜய்க்கு போடுறோம். ஸ்டாலின் பத்தி உங்க கருத்து என்ன? சாலைன்னா அவருக்கு தான் இவ்வளவு நாளா போட்டோம். அவரு என்னட்ட கேசிட்டாரு ஒண்ணுங்கல. ஒண்ணுமே பண்ணலீங்களா? என்ன பண்ணாரு? இந்த விஜய் பணம் வாங்குறான் அதான். அந்த பஸ் 5 ரூபா கொடுத்துட்டு போக மாட்டோமா? பெரிய பஸ் அத ஒண்ணு விடுறாங்க. மீதி 10 பஸ் டீலர்ஸ் விடுறாங்க. ஃப்ரீ பஸ். அதுக்கு நாங்க வெயிட் பண்ணணும். ஒரு அவசரமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? அந்த ஃப்ரீ பஸ்ஸை பார்க்க முடியுமா? பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. என்னத்த பாதுகாப்பு? அது நிச்சயம்தான். அப்ப கிடையாது. ரோட்ல கொஞ்சம் அண்ணன் போனா நடமாட்ட முடியல. கொள்ளை குருடு திருடு எல்லாம் தான் நடக்குது. இந்த ஆட்சியில தான் நடக்குது. அதிமுக ஆட்சியில அவங்க ஆட்சியில எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஆட்சியெல்லாம் அப்படி இல்லை. இப்பயே அங்க போக முடியும். இப்பதான் ரொம்ப நியாயம் பண்றானுங்க. ஆம்பளைங்க கட்சி அடிக்கிறானுங்க. எல்லாம் பண்றாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா குடுக்குறேன். என்ன குடுக்குறாரு? உங்களுக்கு எல்லாம் செய்யறேன். நீங்க கேக்குறது நான் செய்யறேன். இப்பதானம்மா வர போற விஜய். இப்பதானம்மா ஏறிக்கிறாரு. என்னம்மா நீங்க இன்னும் நாட்டை பிடிக்க தேவையா? விஜய் வந்திருக்காரு அரசியல் வரட்டும். அவரை பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப விஜய் வந்தா நாங்க ஓட்டு போடுறோம். எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும். வேற கூட எங்களுக்கு எந்த வசதியும் வேணாம். வாடகை எங்களால கொடுக்க முடியல. வேலை கிடைக்கல. எங்களால போய் வேலை செய்ய முடியல. எங்களுக்கு சுகரு பிபி. அதனால ஒரு தங்கறதுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கொடுத்தா போதும். சாரா கடி போவாதுன்னா கேக்குதுங்களா? போதுங்களா? ஆமா, ஒயின் ஷாப் போது அது ஒழிக்க மாட்டாங்கல்ல. ஒயின் ஷாப் தான் வர முடியுன்றாங்க. அப்ப எங்க ஒயின் ஷாப் போடுவாங்க? தெரியலையா? ஜனத்தை ஓட்டு போடாதுங்க. அதுதான் தானே. அதுதானே ஓட்டு போடும். தலைவர் இது திறந்துட்டாரு. அதுக்கே ஓட்டு போடல. அதுதானே போட்டுக்கோ. நம்ம பொதுப்படியா நம்ம சொல்றோம். அந்த குச்ச காசு தான் மகளிருக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. எங்க கட்சி அம்மா போனாங்க. எங்க கோச் எல்லாமே. சரி இவரு வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும். வேற எதுவும் நாங்க ஆசைப்பட்டு கேட்கல. ஏன்னா எங்களுக்கு வாடகை சீமான் இருக்காரு இல்லையா? அவரை பத்தி உங்க கருத்து என்ன? அவரு என்னத்த செய்யறாரு? இந்த பணம்னா அவரு வந்து 200 ரூபாய் ஏத்துனாரு. யாரு இன்னும் வரல? விஜய் இன்னும் வரல. இப்ப இவரு ஆட்சிதான் ஓடுது. ஏதோ இவரு வந்தாருன்னா விஜய் வரட்டும். போட்டு இவருக்கும் போட்டு பார்த்தாதான் தெரியும். வந்து இவருன்னா ஜனத்துகளுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு ஒரு லேடிஸுன்னு தெரியலாம். ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. 10 லட்சம் 5 லட்சம்ன்றாங்க. எங்களால வாங்க முடியுமா? 5 லட்சம் கொடுங்கன்றாங்க. எங்களால வாங்க முடியுமா? முடியாது. ஒரு இல்லாதவங்களுக்கு எப்படி பணம்ன்றது லஞ்சமா வாங்குறாங்களா இல்ல அது ஃப்ரீயா தர? ஃப்ரீயா வாங்கலப்பா. நாங்க எழுதி போட்டுட்டோம் வந்தோம். அத பணம் இப்ப ஜெயந்தாண்ட வீடு கட்டிக்கிறாங்க. போய் கேட்டா வாடகை கேட்டா கூட 7000 வாடகை, 50,000 அட்வான்ஸ், 3 லட்சம் லீஸுக்கு கேட்டா 3 லட்சம்ன்றாங்க. எங்களால கொடுக்க முடியுமா? விஜய் வந்தா கூட ஒரு வீடு, ஒரு பாதுகாப்புக்கு லேடிஸுங்களுக்கு வீடு கொடுத்தா போதும். ஓகேக்கா.